அரசியல் களம் இன்னும் 4 மாசத்துல நம்ம தேர்தலை சந்திக்க போறோம். கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கூட்டணி இன்டாக்டா இருக்கு. நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், காங்கிரஸோட தாவேகா கூட்டணி நடக்குன்னு சொல்லி ஸ்பெக்குலேட் பண்ணிட்டாங்க எல்லா பக்கம். இந்த ஸ்பெக்குலேஷன் தான் நடக்குமே ஒழிய எந்த காலத்துலையும் காங்கிரஸ் டிஎம்பி கூட வெளியில் போகாது. அதுக்கு 4 காரணங்கள் நான் சொல்கிறேன். இப்பவும் சொல்கிறேன், ஆணித்தரமாக சொல்கிறேன். இன்னைக்கு பிஜேபி 2014 தான் வந்தது, ரைட்டுங்களா? 2 எம்பி 2014 தான் உள்ள வந்தது. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பெரியக்கு தான் அந்த நாட்டே ஆண்டது. இந்த பிஜேபி கவர்மெண்ட் உள்ள வந்தது இல்லையா, சொல்றேன் உங்களுக்கு, எப்பவுமே நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடி உண்டு. 2029 பிஜேபி கிடையாது, இருக்காது. இப்போ நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த வீடியோ எப்போனா நீங்க பாருங்க. அவரோட பீகார்ல வாக்குப்பட்டியெல்லாம் திருடி தான் நீங்க சொன்னீங்க. என்ன ரிசல்ட் கேட்டீங்களா? அதாவது தேஜஸ்வி யாதவ் 2000 ஓட்டு வாங்கி வெறும் 30 எம்எல்ஏ. பிஜேபி 85 லட்சம் வாங்கி 70 எம்எல்ஏ. நீங்க அவ்வளவு திமுறா பேசுறீங்கல்ல இதுல திண்டிவனத்துல. நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லி அந்த திமுரு உங்களுக்கு இந்த தானாவட்டு திமுருத்து இந்த நக்கலை எங்க உங்களுக்கு தெரியுமா? விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஏங்க, கரூர் முடிஞ்சு 74 நாள் தான் இருந்துச்சு, வெளியே வரீங்க. 72 அப்புறம் 72 நாள் சேர்ந்தா வெளியே வரீங்க நீங்க. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது கேளுங்க, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி இருந்த சீஃப் மினிஸ்டர் இருந்தா கரூர் தாண்டி வந்துக்க முடியாது. யாரு? விஜய். ஏன் எஃப்ஐஆர் இன்னும் விஜய் மேல போடாம அவரை சுத்தி இருக்கிற எல்லார் மேலயும் போட்டு வச்சிருக்கீங்க? ஆதவர்ஜுனா மேல, சிடி நிர்மல்குமார் மேல, அது நீங்க அவரா ஆனந்த் மேல அங்கே கேட்கணும் மேடம். ஜெனரல் கமிட்டி கேட்கணும். நீங்க மத்திய அரசு பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. இந்த கட்சியை பேன் பண்ணிருப்பாங்க. இன்னொரு பொடி மேல போய் சொல்லவா? அம்மையா ஜெயலலிதா தாவக்கிற கட்சியை மூலம் அவர் உருவாக்கி நாங்களும் நீங்க வாங்கின மூட்டு பத்தானே போலீஸ் அனுமதி வாங்கினீங்க. எதுக்கு புஷியானந்த் 12 மணிக்கு வர பேட்டி கொடுத்தாரு, 7 மணிக்கு நிக்கிறாங்க, மக்கள் நிக்கிறாங்க. அப்போ நீங்க ஜனநாயக ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக வேண்டியே ஒரு கூட்டத்தை ரெடி பண்றீங்க. இது எல்லாம் தெரிஞ்சு. அதே மாதிரி ஒரு மக்கள் தலைவர் தெரியாதா? ஏங்க, அவ்வளவு எல்லா இளைஞர்களையும் மைண்டை புழு பண்ணி கேவலமான கீழ்த்தரமான தரங்கட்ட சாக்கிரத மையங்களை உருவாக்கி விட்டு சீரழிச்சு வச்சவர் தான் விஜய். ஃபயர் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரசியல் விமர்சகர் முத்தையா ராமலிங்கம் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா வணக்கம். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மேடம். இப்ப எவ்வளவு பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு இந்த அரசியல் களம். இன்னும் 4 மாசத்துல நம்ம தேர்தலை சந்திக்க போறோம். இந்த தருணத்துல நீங்க நிறைய விஷயங்கள் கணிச்சு வச்சிருப்பீங்க. இப்போ நிறைய பேர் கூட்டணி உடையுமா, கூட்டணி யாரோட சேர போறாங்க, இன்னும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் 10 நாள்ல கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம இந்த 4 மாசத்துல தேர்தலை சந்திக்க போறதுனால ஃபர்ஸ்ட் உங்களோட கருத்துக்கள், உங்களோட பார்வைகள் என்னன்றதை சொல்லுங்க. கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கூட்டணி இன்டாக்டா இருக்குது. இன்னைக்கு நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், காங்கிரஸோட தாவேகா கூட்டணி நடக்குன்னு சொல்லி ஸ்பெக்குலேட் பண்ணிட்டாங்க எல்லா பக்கம். இந்த ஸ்பெக்குலேஷன் தான் நடக்குமே ஒழிய எந்த காலத்துலையும் காங்கிரஸ் டிஎம்பி கூட வெளியில் போகாது. அதுக்கு 4 காரணங்கள் நான் சொல்கிறேன். இப்பவும் சொல்கிறேன், ஆணித்தரமாக சொல்கிறேன். என்ன ஸ்பெக்குலேட் பண்ணே கூட மாணிக் தாகூர் பேசியிருக்காரு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்து. இது எந்த காலத்தில் நடக்க போகிறே கிடையாது. இது எல்லாமே ஸ்பெக்குலேஷன் தான். கேட்டுங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் 40 ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறேன். கேட்டுங்களா? என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். இன்னைக்கு பிஜேபி 2014 தான் வந்தது, ரைட்டுங்களா? 2 எம்பி 2014 தான் உள்ள வந்தது. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பெரியக்கு தான் அந்த நாட்டே ஆண்டது. தேசியமயப்பட்ட வங்கல் 1969 இந்திரா காந்தி, நேரு, பொதுத்துறை நிறுவனங்கள் அவங்க மிகப்பெரிய ஒரு இந்த வளர்ச்சி பாயில கொண்ட ஈவன் ஜாம்பிட்டோட கொண்டாந்து தான் இவர் ராகுல் காந்தி இந்த உங்களுக்கு இந்த ஐடி விங்ஸ் எல்லாம் அவர் தான் கொண்டாந்தார். அவங்க தான் அது எல்லாமே டெவலப் பண்ணதே. ஒன்றுங்களா என்பது ஒன்று. அப்போது அப்படிப்பட்ட பேரியக்கத்தினுடைய கட்சி தலைவரையோ பிரைம் மினிஸ்டர் பார்க்கணும்னா ஒவ்வொரு மாநிலமும் முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் இங்கேருந்து போய் தான் பார்க்க முடியும். இங்கே காத்திருந்து அதை உடைச்சவர் மரியாதைக்குரிய முன்னாள் சீஃப் மினிஸ்டர் கலைஞர். அவங்க தான் எப்படி பண்ணார்னு கேட்டிங்கன்னா, அன்னை சோனியா காந்தியும் முன்னாள் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங்கும் டெல்லியிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு அறிவாலயத்தில் பார்த்தா கூட பரவாயில்ல, கோபாலபுரம் வீட்டுக்கே சென்று பார்த்த நிலைமைகள் அன்றைக்கி இருந்துச்சு, ரைட்டுங்களா? அதெல்லாம் அந்த இன்னைக்குள்ள காங்கிரஸ் தலைவர்களாக அந்த வரலாறு தெரிஞ்சுக்கணும். டெல்லி கவர்மெண்ட்டை ரிமோட் கண்ட்ரோலில் யூபிஏ கண்ட்ரோல் பண்ணவர் கலைஞர் கருணாநிதி. அதை நீ யாரும் மறந்துடக்கூடாது. இது ஒரு காரணம்.
ஏன் காங்கிரஸ் கூட்டணி முன்னோடு போகாதுங்கிறக்க வேண்டிய அவ்வளோ பெரிய வல்லமை உள்ளது. ஏங்க 40 MP. இப்போ இல்ல நான் கேள்வி கேட்கலாமா ஐயா? கேள்வி நான் கேள்வி கேளுங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா காங்கிரஸையே இங்க வந்து இவர் வந்து வழி நடத்தினாரு, அவங்க போய் நம்ம பர்மிஷன் கேட்க வேண்டிய ஒரு பர்சனே இங்க வந்து நம்மள பார்த்தாங்க. அப்புறம் வந்து ராகுல் காந்தி இவர் தான் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு இவர் தான் வந்து பரிசீலனை செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்றீங்க, எல்லாமே அக்செப்டட். இப்போ இது அந்த காலம் இந்த காலம்ன்ற மாதிரி நம்ம பிரிக்க வேண்டிய ஒரு தருணத்துல இருக்கோம்ல. இப்ப இருக்கிற கால சூழல், இப்ப இருக்கிற காலகட்டம், இப்ப இருக்கிற இந்த அரசியல் இது எதை நோக்கி போயிட்டு இருக்குன்றத நம்ம பார்க்கணும்ல. காங்கிரஸ் நீங்க சொல்றீங்க காங்கிரஸ் எந்த காரணத்திலயும் வந்து கூட்டணி வைக்குது, ஓகே சார், அது வேற, அது அவங்களோட இது. இப்ப என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி ஸ்டாலின் அவர்கள் கிட்ட வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் தாவேகா விஜய் அவர்கள் கிட்ட இந்த கரூர் சம்பவமா பேசின விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டோமே, அது எப்படி நீங்க பாக்குறீங்க? சரி, இன்னொரு விஷயம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்றத கேட்கறதுன்றது அந்தந்த கூட்டணி அந்த கட்சியில வைக்கிற அவங்களோட தர்மம் சார். அது கேட்க கூட கூடாது, இல்ல சொல்லக்கூட கூடாதுன்றது மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படி கிடையாது. நான் என்ன சொல்லிட்டீங்களா, நீங்க வந்து அது அந்த காலகட்டங்கள் நடந்தது, இன்னைக்குள்ள கரண்ட் சுச்சுவேஷன் வாங்க நீ கேட்க வரீங்க. நீ கரண்ட் சுச்சுவேஷன் சொல்றீங்க. ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அறிவிச்சது இன்னைக்கு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் முதல்வர் ஸ்டாலின் தான். ஜட யாத்திரா நடந்தது இல்லையா, பாத யாத்திரா இல்ல அதான் தொகைக்கு வச்சதும் அவர் தான். அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக ஓட் ஸ்டோரி வாக்கு திருட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு, ராகுல் காந்தி வந்து வாக்கு திருட்ட பல விதமாக சயின்டிஃபிக்காலாம் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, ரைட்டுங்களா. அது போக போன பீகார் தேர்தலில் முன்னாள் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவும் ராகுல் காந்தி மிகப்பெரிய ஒரு இப்போ ரீசெண்டாக நடந்தது ஆர்ப்பாட்டம் போன பீகார் தேர்தலில் அவ்வளவு பெரிய பேரை நடத்திட்டு இருக்கும்போது தலைவர் தான் போய் கலந்துக்கிட்டாரு. சரி, நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், நான் அதை டினை பண்ணல. இங்க இருந்து இவர் கலந்துக்கிட்டாரு, இவர் தான் வந்து துவக்கி வச்சாரு, ஃபைன், எல்லாமே அக்ரீடு. ஆனா அதோட ரிசல்ட் என்ன, அதோட அவுட்புட் என்ன, அதுதானே இப்ப இங்க மக்கள் இவ ஓட் ஷோருக்காக இவர் போனாரு, இங்க இருந்து பீகார் தேர்தலுக்கு வந்து இவர் இங்க இருந்து போனாரு, இங்க 3 பேருமே சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்க, என்ன ஆச்சு, ரிசல்ட் என்ன, அதுதானே சார் மக்களோட. நான் இப்ப கேட்கிறேன் மேடம், இந்த பிஜேபி கவர்மெண்ட் உள்ள வந்தது இல்லையா, இப்போ சொல்றேன் உங்களுக்கு, எப்பவுமே நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடி உண்டு. 2029 பிஜேபி கிடையாது, இருக்காது. இப்போ நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த வீடியோ எப்படின்னா நீ பாருங்க, அவரோட நான் என்னுடைய அனுபவத்தை பேசுறேன். வெங்காயத்தை உரிக்க வரைக்கும் ஒண்ணுமில்லாத ஒரு நீங்க 2G எடுத்துக்கிட்டு தான் வந்து ஆட்சிக்கு வந்துச்சு பிஜேபி. ஒண்ணுமே இல்லாத ஒரு பிரச்சனை. அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண்பேடி, அவரு இது அண்ணா ஹசாரை வச்சுக்கிட்டு அதே பிரகதி மைதானத்தில் வச்சுட்டேன் ஒண்ணுமில்லா, அதாவது 1.76 lakhs, அதாவது ஒரு அசம்ஷன்ல தான் இது வந்து 2G வழக்க ஒழியே அது வந்து யாருமே கொள்ளையடிக்கல. ஆனால் கொள்ளையடிக்கப்பட்ட ஒரு பிம்பத்தை உருவாக்கி விட்டு யாரும் இவங்க 3 பேருமே, நீங்க கிராமத்துக்கு போனால் புளிய மரத்தை அழைப்பிடுவாங்க இல்லையா, பிஜேபி அதை போயிட்டு போய் ஆட்சி அமைச்சது, இதுதான் நடந்தே ஒழிய அப்படி ஒரு 2Gங்கிற யாருமே கொள்ளையடிக்கல. ராஜா வந்து கொண்டு இதுல இறச்ச எங்க மதிப்புக்குரிய ராஜா மிகப்பெரிய பதவிகள் இருந்தவர், எங்கே நம்ம தயாநிதி மாறன் இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய ஒரு கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயே ஹெட்டாக உட்கார்ந்துருந்தவர், வனத்துறையில் இருந்தவர். அவர் ஒரு தலித்தில் யாருமே சொல்ல முடியாது, அவர் மாதிரி இங்கிலீஷ் யாராலும் நீ பேச முடியாது அன்னைக்கு பாராளுமன்றத்தில். அப்படி ஒரு பெரிய ஆராய்டர் அவர். தானே போய் உட்காந்து ஒரு வாய்தா வாங்க கோர்ட்டில் இருந்து அந்த 2G ஒன்று அடிச்சுட்டு போனவர். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, நீ எதை வச்சு பிஜேபி உள்ள வச்சோ அதே பிரகதி மைதானில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் இப்போ நடந்து உட்காந்துருக்கு. ஓட் சோரிக்கு ஏத்தாப்புல, சரி, வாக்கு திருட்டுக்கு ஏத்தாப்புல நீங்க சொல்றீங்களே எஸ்ஐஆர்ல நடந்தது தெரியுமா, இது வந்து தமிழ்நாடு பீகார் கிடையாது, தமிழ்நாடு இந்த எலெக்ஷன் நீ பாருங்க. அதாவது ஓட் சோரி ஏன் கொண்டாந்தா, ஏன் வந்து எஸ்ஐஆர் கொண்டாந்தா, நான் சொல்லி காரணம் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபிக்கு பல்டிகுமார் யாரு, நிதிஷ்குமார் 10 தடவை பல்டி அடிச்சா சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, அவர் கையில் வச்சுக்கணும். சந்திரபாபு நாயுடு சாதாரண மிகப்பெரிய கார்பரேட் சீஃப் மினிஸ்டர், அவர் மாமனாரே காலி பண்ணி தான் சீஃப் மினிஸ்டர் வந்தார். அவரை காலி பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து போடவே அது அவரை வந்து அவர் பேருனா ஜெகன்மோகன் ரெட்டி கொண்டாந்து உட்கார வச்சு மோடி காலி பண்ணி, ஏன்னா அவர் மோடி எதிர்த்தான்னு சொல்லி கேளுங்க. இப்போ என்ன நடக்க போகுது, மோடியை எதிர்த்தான்னு சொல்லி சந்திரபாபு காலி பண்ணவர் 3 பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் கேட்டு 3 பேர் இருந்தாங்க. நிதிஷ்குமார் 1, சிவராஜ் சிங் சௌகான் 2, மோடி 3 பேர்ல இன்னும் 2 பேருமே என்ன கோச்சிக்கிட்டு இருக்காங்க. சிவராஜ் சௌகான் தொடர்ந்து சீஃப் மினிஸ்டர் தவிர டம்மி ஒன்றக்கா மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே பிரகதி மைதானில் இப்போ ஓட் சோரி மிக லெவலில் போயிட்டு இருக்குது. பீகார்ல வாக்குப்பட்டியெல்லாம் திருடி தான். நீ சொன்னி என்ன ரிசல்ட் கேட்டீங்களா, அதாவது தேஜஸ்வி யாதவ் வந்து 2000 ஓட்டு வாங்கி வெறும் 35 எம்எல்ஏ. பிஜேபி 85 லட்சம் வாங்கி 70 எம்எல்ஏ. எந்த அளவுக்கு பிஜேபி இந்த கவர்மெண்ட்ல எவ்வளவு அராஜகம் நடந்துக்குதுன்னு பாத்துக்க. அதே கமிஷன்
பக்கா ஊழல். கேளுங்க, தமிழ்நாடு நடக்காது, எஸ்ஏஆர் இங்கே நடக்காது. கேளுங்க, இவர் பல்டிகுமார் 95 ஓட்டை வாங்கி 85 எம்எல்ஏ. இது எங்கேயாவது உங்களை கம்பேர் பண்ண முடியுமா? எல்லா மீடியாவும் என்ன சொன்னாங்கடா, நீ மீடியா ஃபுல்லாகவே அதானி கட்ட இருக்குது. 1914 அதானி வாங்கிட்டார். என்டிடிவி யாரு? என்டிடிவியே வாங்கப்பட்டதப்பா. அவங்க வந்து கொடுத்த இந்த அந்த ரிப்போர்ட் படியே 140 120 சொன்னாங்க. எவ்வளவு வந்திருக்கு? 200 சில்லற. எவ்வளவு பெரிய வாக்கு திருட்டு. அது அதே மாதிரி பார்த்தீங்களா? ரிசல்ட்லாம் பார்த்தீங்களா? பெட்டி பெட்டியா திருடி கொண்டாந்து வாக்குன்னாங்க. அன்னைக்கு இங்க எதுவுமே நடக்காது. இங்க நீங்க இந்த எஸ்ஐஆர் இங்க செயல்படுத்தி பாருங்க. இது தமிழ்நாடு என்ன கேட்டீங்கன்னா, தயாலா காலேஜ் முன்னாடி 24/7 டிஎம்கே ஒரு ஈக்கா கூட உள்ள நுழைய முடியாது. நீங்க பாருங்க, எஸ்ஐஆர்ல ஒருவருக்கும் கோட்டு போயிருக்காரு. நம்ம தமிழக முதல்வர் கோட்டு போயிருக்காரு. கீழே களத்துல கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், முன்னாள் எம்எல்ஏ, இன்னாள் எம்எல்ஏ எல்லாத்தையும் களத்துல ஒரு ஓட்டு விடாம எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு நீங்க கேட்டது என்ன சொன்னீங்க சார்? என்ன ரிசல்ட் கேட்டீங்கல்ல? இது தமிழ்நாடு நடக்காது, இது பீகார் இல்ல தமிழ்நாடு நடக்காது. இப்போ எஸ்ஐஆர் இங்க கொண்டு வர்றதுனால என்ன பிரச்சனைகள் இங்க வரப்போகுதுன்னு நம்ம நினைக்கிறோம். கொளத்தூர் தொகுதி, முக்கியமான தொகுதிகள் எடுத்துப்போம். கொளத்தூர் தொகுதி ஆகட்டும் சரி, எடப்பாடி பழனிசாமி இருக்கிற அந்த தொகுதிகள் ஆகட்டும் சரி, அங்கேருந்து எத்தனை பேர் வந்து அது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்ப பாக்குறோமா இல்லையா? அப்போ இது ஒரு கேள்வி. இப்ப நீங்க எப்படி இதை பாக்குறீங்க மேடம்? இப்போ 97 லட்சம் ஓட்டு வந்து நீக்கினாங்களே, அதுல மெயினா வந்து மெட்ராஸும் மேற்கு மண்டலம் தான் நீக்கப்பட்டது. அதுல அதாவது தலைவர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் தொகுதியில் 1 லட்சம் ஓட்டு நீக்கிட்டாங்க. ட்ரிபிளிகேன்ல 97 லட்சம் ஓட்டு, 96 ஓட்டு நீக்கிட்டாங்க. எடப்பாடி தொகுதியில் 26 ஓட்டு நீக் பண்ணிருக்காங்க. 26 லட்சம் ஓட்டு வந்து செத்தவங்க சொன்னாங்கல்ல. இப்போ எப்படி எல்லாம் உயிரோடு இருக்காங்க, உள்ள போயிட்டு இருக்காங்க? 26 பேர் செத்தவங்கன்னு தானே நிதிக்கிறீங்க இந்த ஓட்டுல இருந்து. அப்ப திமுக ஏன் அமைதியா இருக்கு? அமைதியா இல்லைங்க. ஏங்க, நான் தான் இப்ப சொன்னேனே, கோர்ட்டுக்கு போறது ஒரு பக்கம், அந்த டே 1ல இருந்தே உங்களுக்கு ஒரு இதே போட்டாங்க. எந்த மாவட்டத்தை அந்தந்த மாவட்டத்துக்கு யார் கோஆர்டினேட் பண்ணணும், எஸ்ஐஆர்னு சொல்லி கிளீனா தலைவர் கம்யூனிகேட் பண்ணி எல்லாத்தையும் பம்பரமா சொல்லிட்டு உட்காந்து களத்தில் உட்காந்து இயங்கிட்டு இருக்காரு. நீங்க இங்க இந்த எஸ்ஐஆர் இங்க செயல்படுத்தவே முடியாது. பீகார் வந்து படிக்காத மக்கள், பாமர மக்கள், ரைட்டுங்களா? அங்கே நீங்கள் செயல்படுத்த முடியும். ஏங்க இங்கே வந்து நான் சொல்கிறேன், ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கமலஹாசன் வந்து இன்னைக்கு மீடியா ஆடுறது. இன்னைக்கு இந்த நாட்டை ஆடுற 20% மக்கள் தான் இருக்கு. 20% தான் நாட்டை ஆடுறாங்க. 80% மக்கள் 20% ஆடுறாங்க. அந்த 20%க்குள்ள வந்தவர் தான் கமலஹாசன். சரி, எங்கேருந்து வந்தார்? களத்தூர் கிராமம் வந்தாரா? ஒரு பிராமின் கம்யூனிட்டி. எவ்வளவு பெரிய ஜாம்பாவான ஒரு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது படங்கள், அவர் படங்கள்லாம் நீங்கள் எவனாலும் நடிக்க முடியாத படம். அவ்வளோ பெரிய ஜாம்பானவர். கமர்ஷியலாக சில படங்கள் வேறு வழி இல்லை, நான் வட்டிக்கு வாங்கி தான் டாக்டர் எடுக்கிறார், விட்டுருங்க அதை. அவராலேயே ஒரு கட்சி அமைச்சு ஒரு எம்எல்ஏ அமைக்கலைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரில் 26 வயசு பொண்ணு வெறும் ஒரு பாடகி டைரக்டாக எம்எல்ஏ இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய கொடுமை நடக்குதுங்க. அது இங்கே நடக்குமா? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த 20% ஒரு சமூகம் தான் இந்த 80% ஆண்டுகிட்டு இருக்கு. அதில் வந்த சமூகத்தில் ஒருத்தர் தான் கமலஹாசன். அவரால் இந்த தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ ஆக முடியலை. போறாரு, கொண்டாடுறக்கா போறாரு, கோயம்புத்தூர்ல எம்எல்ஏ ஐடின்னு போறாரு, பார்த்தா வானசிவாஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. ரைட்டா? என்ன பண்றாரு? மக்கள் நீதி மய்ய கட்சி நடவடிக்கைகள்லாம் ஒரு பக்கம் ஓரமா வச்சுட்டு எனக்கு ஒரு மேல் சிலை எப்படி இருப்பான்னு போயிட்டு இருக்காரா? இதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாடு பீகார் இது கரெக்ட்ன்றீங்களா? இது கரெக்ட் கமல்ஹாசன் பண்ண? ஏங்க அப்படி இல்லைங்க. அவர் இங்க அப்படி பண்ணவே முடியாது. இங்க வந்து யாரால வழி நடத்தப்படும்? அப்ப இங்க வந்து கட்சியே நடத்த முடியாது. கட்சி அப்படி சொல்லல நான். ஏன்னா இது வந்து பெரியார்னாலையும் அண்ணாவுனாலையும் கலைஞர்னாலையும் நான் போன பல எதிரியே சொல்லுகிறேன். விஜய்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், நண்பர் விஜய்கிட்ட. வாங்க விஜய், அதாவது நான் ஏற்கனவே சொன்னதான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன், ஒரு புரியுற மாதிரி சொல்றேன். கணம்ஜி கக்கணும் கர்மவர் காமராஜர் மட்டும் இந்த ஆட்சிக்கு வந்துடுறா, நான் நேரம் ஊரில் நான் பெரிய பண்ணையார், கிராமத்தில் உட்காந்து, கிராமம் தாண்டி போய் உங்கள் மீடியாவில் உட்காந்துக்க மாட்டேன். அதான் நான் நண்பர் விஜய்கிட்ட சொன்னேன். நீங்கள் அவ்வளவு திமுறா பேசுறீங்கல்ல, இதில் திண்டிவனத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லி அந்த திமுரு உங்களுக்கு இந்த தானாவட்டு திமுருத்து இந்த நக்கலை எங்கேருந்து உங்களுக்கு தெரியுமா விஷயமா விஜய்? உங்களுக்கு தெரியுமா? இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசி சொல்கிறாங்க இல்லையா, குலக்கல்வி திட்டம், மாடு மேய்க்கிறேன் அதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் எதிர்த்துட்டு இருக்கீங்க. இதை வந்து அதுக்கு பின்னாடி யார் ராஜாஜி கொண்டாந்தார் என்னது? மாடு மேய்க்கிறேன்னு, ஆடு மேய்க்கிற, பண்ணி மேய்க்கிற, முடிவு சேர்த்து தான் கொண்டாந்தாரு. அந்த காலி பண்ணது பெரியாரும் அண்ணாவும் அம்பேத்கர். அந்த 3 பேரும் மட்டும் வராட்டி உங்க அப்பா சந்திரசேகர் ராமநாதர் கிராமம் தாண்டி வந்து விஜய்கிற கேரக்டர் வந்து முடியாது. இவ்வளவு பெரிய மியூசியம் கொடுக்கல. இன்னைக்கு ஒரு அடிச்சோடியே தெரியாத ஒரு ஆளு
ஏங்க கரூர் முடிஞ்சு 74 நாள் தான் இருந்துச்சு, வெளியே வரீங்க. 72 அப்புறம் 72 நாள் சேர்ந்தா வெளியே வரீங்க நீங்க. இல்ல சார், நம்ம அதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அவர் வெளியில வராததுக்குமான ரீசன்ஸ் என்னன்றதை நம்ம இங்க பாத்துட்டோம். ஏன்னா அவருக்கு அங்க வந்து இமீடியட்டா அவர் போலீஸ் வந்து அவரை அனுப்பி வச்சதும் அங்க சேஃப்டி இல்ல அப்படின்றதுக்காக தான் அவர் அனுப்பிச்சு வச்சதா நிறைய விஷயங்கள் இங்க சொல்லப்படுது. மேடம், இப்போ என்ன நான் இருக்கிற இமீடியட் கவுண்டர் கொடுத்துறேன். சொல்லுங்க. இப்ப சொல்றீங்கல்ல போலீஸ் அவர் சொல்றாரு, போலீஸ் அனுப்பிச்சு அவர் சொல்லிட்டு இருக்காரு. கேளுங்க, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது கேளுங்க, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியா இருந்த சீஃப் மினிஸ்டர் இருந்தா கரூர் தாண்டி வந்திருக்க முடியாது. யாரு விஜய். சரி, கரூர் லோக்கல் ஸ்டேஷனே அவர் அடைச்சிருப்பாங்க. இல்ல முதல்ல வந்திருக்க மாட்டாரு. அது மேடம் நீங்க மறந்துட்டீங்களா? இதுல கொடநாடு ஸ்டேட்ல அப்பனு விஜய் அப்பா போயிட்டு கால் டயர்ல போயிட்டு நக்கலா கேட்டாங்க. பல வாரம் காத்திருந்தாங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு, அவன் தலைவா ரிலீஸ் பண்ண முடியல. அப்ப நக்கலா என்ன விஜய் அப்படி கேட்கும்போது தெரியாம டைட்டில் சொல்லி இங்க தலைவி நான் தான், தலைவன் நான் தான், ஒரு டைட்டில் வைக்க முடியல. அம்மையார் ஜெயலலிதா செத்த முன்னாடி அந்த அதிர்ச்சி இந்த தாமடியா 2 வருஷம் வந்த விஜய் யாரு? இவ்வளவு சாப்பிட்டு காரணர் யாரு? என்ன சொன்னா பாத்தீங்களா? அந்த வயசுல 12 மணிக்கு வேசட்டை கட்டிக்கிட்டு கிளம்பி போய் ஃபிளைட்டை பிடிச்சி 12 மணிக்கு கரூர் முதலமைச்சர் போக வேண்டிய தேவையில்லை. அங்கேருந்து நேரம் பார்த்தீங்கன்னா லோக்கலில் உள்ள செந்தில் பாலாஜி உள்ள களத்து நிற்கிறாரு. ஆனரபிள் எஜுகேஷன் மினிஸ்டர் பொய்யாமொழி மகேஷ் பொய்யாமொழி அனுப்பிச்சுறாரு. அவருக்கு களத்தை இறங்குறாரு. அங்கே இருக்க எம்பி உள்ள கிளம்பி வந்துடுறாங்க. ஃபுல்லாக அது மக்கள் தலைவரா இவர் மக்கள் தலைவரா என்ன மக்கள் ஏங்க அவர் போனது காலையோட போயிருக்காங்க ஃப்ளைட்டில். நான் என்ன சொல்ல வரேன், இப்போ ஏவிஎம் சரவணனுக்கு வந்து ஒரு நினைவு நாள் வச்சாங்க. அதுக்கு இவர் போன தேவை இருக்கா? ஏண்டா அந்த சினிமா இண்டஸ்ட்ரி கல்கட்டா கொண்டா பேசாத படத்தை கொண்டாந்து சேர்த்தது மையப்பன் செட்டி. சார் அந்த வந்து நட்பு வட்டாரம் அது அவங்களோட வந்து ஒரு இது, அதனால அவர் போயிருப்பாரு சார். சோ இப்போ நம்ம அதை பத்தி இப்போ நம்ம பேச வேணாம். இப்போ என்ன அப்படின்னா இந்த கணிப்புக்கு வருவோம். இப்போ இந்த கூட்டணி பத்தி பேசுவோம். இப்போ இந்த கூட்டணியில காங்கிரஸ் அவங்க வந்து கேக்குறாங்க, எங்களுக்கு இப்போ 25 சீட் ஆல்ரெடி வந்து காங்கிரஸ்க்கு போன வாட்டி கொடுத்தது. இப்போ காங்கிரஸ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல உள்கட்சி கூட்டல் இருக்க, உட்கட்சி பூசல் இருக்கு, அதுல யாரும் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காங்கிரஸ்ல இருக்கிறவங்க முக்கியமான ஒரு பிரமுகர்கள் அவங்களே வந்து சொல்றாங்க. ஸோ அதுல இருக்க ஜோதிமணி அவங்களே வந்து எக்ஸ் தளத்துல வந்து ட்வீட் போடுறாங்க, இங்க வந்து காங்கிரஸ்ல இருக்கிறவங்களே வந்து சரியா வந்து யாருமே பயணம் செய்யல, இங்கே உள்ள நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ட்வீட் போடுறாங்க. இப்ப எப்படி அப்படின்னா அப்ப காங்கிரஸ் வந்து ஏன் அப்ப ஜோதிமணி அவங்க வந்து தாவேக்காக்கு போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு எல்லாமே ஸ்பெகுலேஷன் மேடம். இப்போ நீங்க வந்து எல்லாமே ஏங்க ராகுல் காந்தி முந்தா நாள் குடிச்சதை பத்தி யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இங்க பாருங்க, சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் ஹானரபிள் முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அடுத்த ஆட்சி வந்து 2.0 காரணம் டிஎம்கே தான். நீங்க வந்து 117 சீட்டு வாங்கினா கூட ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாருங்க ராகுல் கூப்பிட்டு இதை பத்தி யாரு ஆல்ரெடி ஃப்ரீஸ் இது இந்த மேட்டர் ஃப்ரீஸ் ஆன மேட்டர் வந்து ஸ்பெகுலேட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ரைட்டிங்ல உட்காந்து நிற்கிறாங்க. எந்த காலத்திலையும் வந்து ஆல்ரெடி கூட்டணி உறுதியாயிப்பு. இன்னொன்று சொல்றீங்க, அதாவது என்னுடைய சகோதரர் நான் அவரை வச்சு நிறைய ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிருக்கிறேன். செல்வ பிறந்தையை வச்சு நான் இங்கே பாம்குருவால வச்சு நடத்துக்கிறேன். அவர் வேண்டா தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவராக இருப்பாரு. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு சீட்டு உறுதி பண்றது தமிழக காங்கிரஸ் தலைவர் யாருமா? நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் முடிவு எடுக்கிறவர். அந்த காங்கிரஸ் தலைவர் அவர் தான். இன்னைக்கு நீ கூட்டணி கட்சி முடிவு எடுக்கிறது, ஆட்சியில் பங்கு எல்லாமே அவர் தான் முடிவு எடுப்பாரு. செல்வ பிறந்தைக்கு நல்லா தெரியும். அவர் வந்து அவருடைய சகோதரர் நிறைய நிகழ்ச்சி வச்சு பார்த்து. சோ இப்போ செல்வ பிறந்தகையை கூட ரீசெண்டா அவரோட தொகுதிக்கு அவர் போகும்போது கூட அவர் முற்றுகையிட்டாங்களே மக்கள், நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க தேர்தல் அப்போ உங்களோட வாக்கு சேகரிக்கிறதுக்காக இங்க வந்தீங்க, அதோட இப்பதான் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை அவர்களே வந்து எல்லாரும் அவங்களோட தொகுதி மக்களே வந்து முற்றுகையிட்டது அது கூட இப்ப நம்ம பார்த்தோம்ல சார். கரெக்ட் மேடம். சோ இப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் இந்த மாதிரியான ஒரு சீட்டு எங்களுக்கு இவ்வளவு ஒதுக்கணும் 25 அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணும் பொழுது என்ன மாதிரியான ஒரு டிசிஷன் எடுத்து திமுக எடுக்கும்? அது வந்து இப்போ திருப்பியும் அவங்களோட கூட்டணியில ஒரு விரிசல் வராதா? நான் ஒரு சின்ன கேள்வி, நீங்க ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அதை அனலைஸ் பண்ணுங்க. போட ஏடிஎம்கே வந்து தொகுதி ஃபுல்லாவே காங்கிரஸ் தோத்தது தான் வந்தாங்க. அதை டிஎம்கே பார்க்காதா? அவங்க இழப்பு தானே அது. 25 தொகுதியில் எத்தனை தொகுதி தோத்தாங்களோ அது ஃபுல்லாக ஏடிஎம்கே வச்சு அவங்களுக்கு நஷ்டம். அன்னைக்கு அது எல்லாமே டிஎம்கே தான். அந்த தொகுதி ஃபுல்லாக டிஎம்கே கைப்பற்றிருக்கு. அன்னைக்கு இன்னைக்கு கூட என்ன பிளான் பண்ணா தெரியுமா உங்களுக்கு? 200 சீட் அன்னைக்கு பிளான் பண்ணிருக்காங்க டிஎம்கே. அதாவது 112 சீட் வந்து ஆட்சி அமைக்க முடியும். அதான் சிம்பிள் மெஜாரிட்டி. 112 வச்சு ஆட்சி அமைச்சா எவனை வேணா ஹாஸ் ரெடி பண்ணி மாற்றி விட்டலாம். 118ல் 140 குறையாம அவங்க தான் பார்க்குறாங்க. கூட்டணி கட்சி இல்லாமல் ஜெயிக்க முடியாது டிஎம்கே தெரியும். அதனால கூட்டணி கட்சியோட தொடர்பு இருக்காங்க. ஆனால் ஆட்சி அமைக்கும் போது சிம்பிள் அவங்க தனி மெஜாரிட்டியில் மட்டும்தான் ஆட்சி அமைக்க பார்க்குறாங்க. அப்போது 20 சீட்டு இப்போ கொடுத்தாங்கடா அனலைஸ் பண்ண போடுங்க. எங்க அங்கே உள்ளவங்கள இங்கே இருக்கவங்களா சீஃப் மினிஸ்டருங்க, எல்லாரும் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது. எங்க எவ்வளோ பெரிய ஜாம்பா போடுங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இருக்கவங்களா ஒத்துக்கிறோம்ல கீழே போடுங்க. இப்போ
ஆனரபிள் முன்னாள் எஜுகேஷன் மினிஸ்டர் பொன்முடி, நேரு, அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஐ பெரியசாமி, ஏவாவேலு, இவங்கெல்லாம் பெரிய பெரிய டிஆர் பால்லாம் சாதாரண மிகப்பெரிய ஜாம்பவனால கப்பல் துரைமுருகன், கோவி நீங்க இவெல்லாம் எவ்வளவு பெரிய அவங்க எல்லாமே சீஃப் மினிஸ்டர் தகுதி இல்லாளுங்க. எல்லாம் சீஃப் மினிஸ்டர் ஆமடியாக போட்டுருக்காங்க. அவங்க எல்லாம் ஒத்துக்குறாங்களா இருக்கு? நீ பாட்டுக்கு காங்கிரஸ் தூக்கி கொடுத்துட்டு போன அங்க எல்லாம் நாங்க வந்துருப்போம்ல. அவங்க கேட்பாங்களா இல்லையா? பாருங்க, அவர் தலைவர் தன்னிச்சையா முடிவு எடுக்க முடியாது. அலசுவாங்க. போட 20 சீட்டு கொடுத்தமே அவங்க தோத்த இடம் ஃபுல்லா ஏடிஎம் கவுண்டான். அப்போ ஏடிபி காலி தான் பார்ப்பாங்க. அவங்க தான் அதிகமான சீட் வந்தா தான் நான் வந்து தனி மெஜாரிட்டியில் இருக்க முடியும். அடுத்து 2.0 வரணும்டா, குறைஞ்சபட்சம் ஒரு 140 150 வந்தாதான் சார். இப்போ 234 தொகுதிகள்ல 200 தொகுதிகள்ல இவங்க நிப்பாங்க அப்படின்னா 34 தொகுதிகள்ல தான் இப்ப இருக்கிற அவ்வளவுதான் கொடுக்க பிளான் பண்ணிருக்காங்க. இப்ப அப்படிதான் பிளான் பண்ணிருக்காங்க. எனக்கு நான் இன்னைக்கு வந்து என்ன ஒன்று கேளுங்க, பழைய வரலாறு எடுத்து பாருங்க. கலைஞர் ஒரு கூட்டணி கட்சிகள் அக்செப்ட் பண்ணி இல்ல அதுக்கு இன்னொரு காரணம் சொல்றேன் மேடம். ஏன் தெரியுமா அவர் பண்றான்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் ஒரு பீரியட்ல அந்த மாதிரி எந்த காலத்துலையும் எந்த ஆட்சியும் பண்ணாத நலத்திட்டம் கொண்டு வந்து பண்ணாரு. அவ்வளவு பெரிய நலத்திட்டம் கொண்டு கொடுத்தாரு. ஆனா அடுத்த 5 வருஷம் மாத்திட்டாங்க, ஏடிஎம் கொண்டாட்டாங்க. அதை மனசு வச்சு தான் தலைவர் என்ன பண்றாரு, மிகப்பெரிய நலத்திட்டங்கள் கொடுத்தா கூட 24/7 360 டிகிரில களத்துல உட்காந்து விளையாண்டு உட்காந்துக்காரு. கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட எல்லாத்தையும் தலைவரே பாத்தீங்கல்ல. போட இளைஞரணி இதுல திருவண்ணாமலையில் 1300 நிர்வாகிகள் மட்டுமே. 1300 நிர்வாகிகள் எத்தனை 5 லட்சம் இளைஞர்கள் இருப்பாங்களா? அடுத்த வாரத்தில் கள்ளக்குறிச்சி புதுசாக உருவாக்கப்பட்ட மாவட்டத்தில் 1640 கோடிக்கு வந்து புதுசாக கலெக்டர் ஆஃபீஸு, அந்த மிகப்பெரிய நலத்திட்டங்கள். அது பார்த்தா போட மகளிர் மாநாடு சும்மா களத்தில் 360 சோண்டு உட்காந்துருக்காரு. ஏன்டா அவர் அவங்க அப்பாவுடைய அனுபவம் என்னடா, நம்ம நலத்திட்டங்களை மட்டும் செஞ்சு ஏங்க நீ கனவுல உட்காந்துக்கிற. நான் இன்னொரு கேள்வி போய் சொல்றேன். விஜய் வந்து நீ இப்போ பிரச்சனை சொன்னீங்க ஆரம்பத்திலேயே, நீ கனவுல தான் சீஃப் மினிஸ்டர் பேசிக்கிற. அவர் களத்திலே நின்றுகிட்டு இருக்காரு. மொத்த மிஷினரி கட்டுப்பாட்டில் இருக்குது. அது 2.0 போக பாருங்க. நான் சொல்றீங்க, நீங்க 18% சொல்றீங்களே, அவர் வந்து பிரச்சாரம் வச்சுக்கோங்க. உண்மையிலேயே அவர் பிரச்சாரத்தை வச்சுக்கோங்க. அவர் எப்படி காத்து வரா பார்ப்போம். ஏங்க கொள்கை கூட்டணி, நீ திண்டிவனத்தை சொன்ன கொள்கை கூட்டணி பிஜேபி, நீ எப்படி உள்ள நீ வச்சுக்க தலைவர்கள் எல்லாம் அப்ப தலைவர்களாக தூக்கிடுவாங்க. அந்த கொள்கை கூட்ட தலைவர்களாக எல்லாத்தையும் தூக்கிடுவீங்களா? எப்படி நீ பிஜேபி கூட்டிட்டு போவப்பா? தூக்கார்த்திக்குள்ள போட்டுருவாரு. நீ திகார் ஜெயில் போறது 100% உண்மை. நீ பண்ணக்கூடிய ஒவ்வொரு வெறுப்பரசியம் பண்ண உட்காந்துக்கிறீங்க. விஜய் வெறுப்பரசியம் தான் உட்காந்துக்கிற. ஏங்க பாப்பா அவனை வேலை அப்படியே மக்கள் சொல்லுவாங்க. மக்கள் இப்போ உங்களோட பாயிண்ட்க்கே வரேன். இப்போ டிஎம்கே வந்து கண்டிப்பா ஆட்சி அமைக்கும் அப்படின்றத நீங்க உறுதியா 100%. சரி, 2023ல 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க, 2024ல 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி ரேஷன் கடைகளுக்கு 2025ல கொடுக்கல. இப்ப 2026 எலெக்ஷன் வந்தோடனே 3000 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மக்கள் எல்லாமே வந்து இப்ப அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களா தூக்கி நீ மைக்ரோ லெவலில் பார்க்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எடப்பாடி எதிர்க்கட்சியாளர் கூட வர முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், எடப்பாடி எதிர்க்கட்சியாளர் கூட வர முடியாது கேட்டீங்கன்னா, அன்னைக்கு 10 வருஷம் இருந்தனால 60 சீட்டு எதிர்க்கட்சி இருந்தார். இப்போ எதுக்கு ஓடிட்டு இருக்காரு? எதிர்க்கட்சிக்கு மினிமம் எம்எல்ஏ வரதான் ஓடிட்டு இருக்காரு. எங்களுக்கு தெரிஞ்சு அம்மையார் சொன்ன மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சு டிஎம்கேக்கு கண்ணு கட்டி தூரம் எதிரியே இல்லை எங்களுக்கு. இன்னைக்கு பிஜேபி 4 எம்எல்ஏ அங்கே இருக்காங்க. இவர் கனவுல தான் எம்எல்ஏ அவர் சொல்லிட்டு இருக்காரு. பாருங்க, அப்போ தலைவர் ஏற்கனவே இந்த நாட்டை ஆண்டு அது கஜானா காலிமண்டு போனவர் தான் மிகப்பெரிய ஊழலுக்கு சொந்தக்காரர். எங்கேயாவது போட சொல்லுங்க. இனிமேல் நான் சேலஞ்ச் கோர்ட்டில் நான் வந்து குடிமராமத்தில் எவ்வளவு ஊழல் செஞ்சா நான் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணுவேன் இதே எடப்பாடியை. ஏங்க குடிமராமத்தில் எவ்வளவு கொள்ளையடிக்க எதுக்கு உங்க முன்னாடி இவ்வளவு பேர் நிற்கிறாங்க? இவ்வளவு பேர் உங்க முன்னாடி இருக்கிறாங்க. ஏன் ஆனரபிள் யாரு சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதாவோட பயணிச்சவங்க அம்மையார் சசிகலா பேரல் கவர்மெண்ட் நடத்துறவங்க, அவங்க ஒன்லி முதலமைச்சர் பதவி கட்சியை ஃபுல்லா நடத்த அவங்க பின்னாடி எங்க ஆள் இல்ல சார். இப்போ டாஸ்மாக் விஷயங்கள்லாம் பூதாகரமா வெடிச்சிருக்கு. ஆணவ படுகொலைகள் அது பூதாகரமா வெடிச்சிருக்கு. ஜாக்டோஜியோ அமைப்பினர், அவங்க ஆசிரியர்கள், அதெல்லாம் வந்து பூதாகரமா வெடிச்சிருக்கு. இவ்வளோ விஷயங்கள் நடுவுல வந்து இவங்களால எப்படி ஒரு 200 தொகுதிகள்ல மினிமம் 150 160 தொகுதிகள் சொல்றேன். ஜாக்டோஜியோ ஆல்ரெடி ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. 6ஆம் தேதி அதே ஆர்ப்பாட்டமே உங்களுக்கு கிடையாது. அடுத்த விஷயம் என்ன க்ளோஸ் பண்றாரு. அது ஆல்ரெடி ஃப்ரீஸ்டு. ஜாக்டோஜியோ 6ஆம் தேதி கிடையாது. தூய்மை பணியாளர்கள் விஷயம், அந்த விஷயம் சார், அது பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. எங்க சார் அது இன்னுமே வந்து பிரச்சனைகள் போயிட்டு தானே சார். மேடம் ஓவர் நைட்ல எல்லாமே தீரா மேடம். இப்ப அப்படி பாத்தீங்கன்னா ஜாக்டோஜியோ வந்து எவ்வளவு கைது பண்றதெல்லாம் என்ன மாதிரியான நடவடிக்கை சார்? ஜாக்டோஜியோ வந்து எவ்வளவு நாளா ஓடிட்டு இருக்கு? 23 வருஷம். இன்னைக்கு ஃப்ரீஸ் பண்ணலையாத? அந்தந்த காலகட்டத்தில் எல்லாமே போயிட்டு இருக்கா மேடம். ஏன் இவங்க செவிலியர் பிரச்சனை தீர்த்து வைக்கலையா?
நான் என்ன சொல்றேன், செவிலியர் பிரச்சனை எல்லாம் இன்னும் இல்ல தீரல இருக்கு. சார். நான் சொல்றேன் மேடம், நானும் பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது நீங்களா முடிவு பண்ணிடாதீங்க சார். இன்னும் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கதான் இருக்க செய்யுது. ஒரு ஒரு நிரந்தர முடிவு எடுக்கணும் சார். டெம்பரவரியா எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு அது வந்து நாங்க முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதுல வந்து ஒரு இது கஜானா தலைவர் வரும்போது கஜானா லெவல்ஸ் போனாரு. ஓகேவா சார். இது தொடர்ந்து தமிழ்நாடுல வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்ததா, தமிழ்நாடு கடன்ல தான் இருக்கு அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்துல தானா சார்? அதுக்கு முன்னாடி இல்லையா? நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறீங்க, பதில் சொல்றீங்களா? ம். இவர் வந்து இன்னைக்கு குஜராத் மாடலாம் காலி பண்ணிட்டு எவ்வளவு லட்சம் கடன் வாங்கினாலும் இதை வந்து இன்னைக்கு வந்து திராவிட மாடல் இந்தியாவுக்கே முன்மாறி மாடலாக கொண்டு விட்டுருக்காரு. நல்லா வச்சுக்கோங்க. கஜானாவை காலி பண்ணி நீங்க சொல்றீங்களே கலெக்ஷன் கரப்ஷன் இன்னைக்கு இவர் சார்ஜ் பண்றாரு இல்லையா, இது முழுக்க முழுக்க நடந்த எடப்பாடி காலத்தில். நான் கோர்ட்ல கேஸ் போட்டேங்க மேடம், அவர் பீல் நடந்ததெல்லாம். இன்னைக்கு அவர் நடந்த அந்த இது எடப்பாடி கவர்மெண்ட் நடந்த ஊழல்களை ஃபுல்லாவே அவர் பின்னாடி நிற்கிறாங்களே இன்னைக்கு ஏன் ஆனரபிள் டிடி தினர் பின்னாடி ஆள் போல, ஓபிஎஸ் பின்னாடி ஆள் போல, எடப்பாடி பின்னாடி ஆள் போயிருக்கான்னு கேட்டீங்கன்னா, கொள்ள பல லட்சம் கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்ட ஒரு பீரியட்ல நான் சேலஞ்ச் பண்ணி கோர்ட்லேயே மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் கோர்ட் பண்ணிருக்கிறேன். குடிமராமத்து வந்து நாயகனேன்னு போட்டான்னு வச்சுக்கோங்க, கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணுவேன். குடிமராமத்துல எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு நான் சேலஞ்ச் பண்றேன். ஃபைன் சார். இப்போ எந்த டெண்டருமே நான் 3 லட்சம் வச்சுக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு இங்க இருந்தா கூட இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட முதலமைச்சர் சமான வீடியோ சண்டா போடுறதுக்கு பங்களா வச்சுக்கிறேன். நான் ஒரு நம்ம ரஜினிகாந்துக்கு தவிர வச்சுக்கேன். அதுக்கான கிராமத்தை மறந்துடல. கிராமத்துல இன்னைக்கு எனக்கு விவசாயம் இருக்குது. அப்போ அந்த கிராமத்து சங்க ரூல்ஸை ஃபுல்லா அடிச்சு காலி பண்ணி திண்டுக்கல் சீனிவாசன், அந்த மாவட்டம் ஃபுல்லா திண்டுக்கல் சீனிவாசன் கொடுக்கப்பட்டது. மதுரை நீங்க இதை சொல்லுங்க, நீங்க சொல்லிட்டீங்களா எல்லா கட்சிக்கு சொல்லி. நான் சொல்றேன், அவர் வந்து இந்த மாதிரி பேசுவதற்கு யார் எடப்பாடி வந்து குற்றச்சாட்டு வைக்கிற எந்த தகுதியுமே கிடையாது. முழுக்க எல்லா அமைச்சர்களையும் கொள்ளையடிக்க விட்டு விளைவு தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் பின்னாடி நிற்கிறாங்க. அவர் வந்து நான் வந்து ஒரு கோர்ட்டு கொட்டாம்பட்டி ஒன்றிய சேர்மன் வெற்றி செயலர் மேல கோர்ட்ல கேஸே போட்டுக்கிறேன். ஏன்னா இங்க யாருக்குமே டெண்டர் ரூல் என்னமா நான் சொல்லி டெண்டர் ரூல் சொல்றேன். டெண்டர் ரூல் எப்படி கொடுக்கணும் உங்களுக்கு? குடிமராமத்தில் ஒரு கம்மா 2 வீடுகளுக்கு மேலே நான் அதெல்லாம் உள்ள பிரசிடண்டா இருக்கேன், இன்னும் வந்து ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கேன். 2 கம்மாய்களுக்கும் ஆயக்கட்டு சங்கத்தில் 2/3 மெஜாரிட்டி யாருக்கு இருக்குதோ ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட அந்த டெண்டரே கொடுக்கணும் கம்மா வீட்டுக்கு. புரியுதா? ரைட்டா கேட்டுக்கணும். எப்படி ஊழல்கிறத நான் என் ரெக்கார்டு பூர்வமாக கோர்ட்டில் டாக் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, போகஸா ஒரு சங்கத்தை கிரியேட் பண்ணி அதுக்கு அலாட் பண்ணிட்டார் எல்லாத்தையுமே. அதை சேலஞ்ச் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், நான் போய் ஒவ்வொருத்தட்டையாக கையெழுத்து வாங்கி கோர்ட்டில் தாக்கல் பண்ணி என்ன பண்ணுறோம், போய் ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. ரிஜிஸ்டர் பண்ணுறது சங்கத்தை கொடுக்க முடியும். ரிஜிஸ்டர் பண்ண என்ன சொல்கிறாங்க, ஏஐனுடைய அப்போ லெட்டர் வேணுங்கிறாங்க. ஏஐ கையில் வச்சு ஏஐ கொடுக்க மாட்டாங்க, லெட்டர் கொடுக்க மாட்டேங்க. ஆனால் அவங்க வந்து அங்கே உள்ள கிளச்சி ஆளுக்கு மட்டும் தான் அந்த டெண்டர், அதாவது கட்சி சேர்க்கிறா இருக்குது. அப்போ ஏஐ கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ என்னால் பதிவு பண்ண முடியல. மொத்த டெண்டருமே குடிமராமத்தை வந்து எங்கேயாவது பச்சை துண்டு போட்டு பச்சை வேஸ்ட் கேட்டால் கோர்ட்டில் சேலஞ்ச். விவசாயிங்கிறதுக்கு தகுதியே இல்லாத வருது. கோடிக்கணக்கு கொள்ளையடிக்க போயாங்க. அம்மையார் இந்த ஆட்சியில கூட தான் சார் விவசாயிகள் கேள்வி கேட்டா அவங்க கொள்ளையடிக்கிற வேற, விவசாயி கேள்வி கேட்கிற வேறங்க. மொத்தம் கைது பண்ற ஒரு விஷயம் இங்க ஆட்சியிலும் தானே சார். கைதையே பேசுறீங்க, நான் சொல்ல ஊழலை பத்தி பேசுறீங்க. புரியுது சார். அப்போ நீங்க வந்து ஊழல் பத்தி நீங்க பேசுறீங்க. அப்ப நீங்க விவசாயத்துக்கு நீங்க அவ்வளவு தூரம் நீங்க சப்போர்ட் பண்றீங்கல்ல, ஏன் ஒரு விவசாயிகள் கேள்வி கேட்டா அதை ஏன் அவர் கைது பண்ற லெவலுக்கு விவசாயி அவ்வளவு இதுவா சார்? ஏன் அதுக்கு பண்ணணும்? அப்ப அவர் ஜெயிலுக்கு போயிருக்கணும் இன்னைக்கு எடப்பாடி. இன்னைக்கு நீ அப்படி பாத்தீங்கன்னா ஏங்க நான் கோர்ட்ல கேஸ் போட்டுக்கிறேங்க. ஏன் கோர்ட் நான் என்ன சொல்றேன், அக்ரி பண்ணிக்கிறேன். இல்ல அப்படி இன்னொரு கேட்க மாட்டேன். நான் சொல்றேன், கோர்ட்ல அம்மா ஆட்சி இருக்கும்போது காலையில கேஸ் ஃபைல் பண்ணி நானே பார்ட்டின்னு பேச 4 மணிக்கு ஆர்டர் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணி நானே பார்ட்டியா. அப்ப அந்த அம்மா அலோவ் பண்ணாங்க நீதினால. அதே மாதிரி அஸ்ராகுக்கு அப்பாயின்ட் பண்ணாங்களே கரூருக்கு, அஸ்ராகுக்கு வந்து ஜெயலலிதா கவர்மெண்ட் எதிர்த்தே வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணாரு. அதை போட்டு பாராட்டினாங்களா? ரைட், ஓகே. அப்போ நீங்க கேக்குறீங்களே, அஸ்ராகுக்கு வந்து அப்பாயின்ட் பண்ணது முதல்வர் கிடையாது, ஹைகோர்ட் ஆர்டர் படி அப்பாயின்ட் பண்ணப்பட்டது. ரைட்டுங்களா? நீங்க இப்ப பதில் சொல்லுங்க, 80% ஓட்டு நீங்க சொல்லுங்க. அப்ப அதே மாதிரி ஹானரபிள் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அமுதா ஐஏஎஸ் வந்து எங்க இருந்தவங்க, பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் இருந்தவங்க. ரைட்டா? நேர்மைக்கு பேர் இந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிம்ம சொப்பனமா இருந்தவங்க, ஆளுங்கட்சியா பார்க்க மாட்டேன், அடிச்சு நொறுக்கக்கூடிய அவ்வளவு பெரிய ஆளுமை அவங்க வந்து எங்க ஐஏஎஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணவங்க, ஐஏஎஸ் டாப்பர் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் வந்து கூட்டியாந்து தலைவர் நம்ம கார்னர் சீஃப் மினிஸ்டர் தான் போய் அங்கே கூட்டியாந்து புகார் படி கூட்டியாந்தாரு. அப்படி ஒரு கமிஷனை தூக்கி போட்டு தள்ளிட்டு தனி பிளைட்ல போயிட்டு அந்த கோர்ட் ஆர்டர் என்ன சொல்லிச்சு உங்களுக்கு, எல்லாத்தையும் சீஸ் பண்ணி பஸ்ஸை சீஸ் பண்ணு, அங்கே உள்ள எல்லாத்தையும் கேமராலாம் சூஸ் பண்ணு சொல்லி ஆர்டர் போட்டாங்களே. மாட்டிக்கு சொல்லி ஓடுனே நீங்க மாட்டிக்கு சொல்லி தானே ஒரு பஸ்ஸை சீஸ் பண்ண சொல்லியாச்சு. யாரு கோர்ட் ஆர்டர் படி, ஹைகோர்ட் ஆர்டர் படி பஸ்ஸை ஃபுல்லாக சீஸ் பண்ணு, அங்கே உள்ள கேமரா சூஸ் பண்ணு.
நாயகன் படம் ஜனநாயகன் படம் இருக்கும். வினோத் கூட இருந்தார் ஒரு எங்கள் கேள்வி அவர் கோட்டார் கிடையாது. ஆனால் எங்கள் கேள்வி உள்ளே உட்காந்தா தான் லைட் ஆஃப் பண்ணி போய் சேடிஸ்டாக பண்ணிட்டு உட்காந்த விஜய் ரைட்டா. இந்த மக்களை பற்றி இங்கே ஒரு பெண் நான் சொல்கிறேன் அவ்வளோ சீஸ் பண்ணி சொன்னாங்களே ஓவரேட்டில் ஏன் ஓடுற நியாயம் வந்து நிற்கும் நினை. அப்போ நான் கேட்குறேன், இப்போ இந்த கேள்வி கேட்குறேன், உண்மையிலேயே இவங்க எந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலும் ஆட்சி கலையும், கவர்மெண்ட் தப்பு பண்ணா ஆட்சி கலையும். அதை முடிச்சு போலீஸ் வந்து தப்பு பண்ணியிருந்தா ஒருத்தன் விடாம கம்ப்ளீட்டா காலி பண்ணிருப்பாரு. செந்தில் பாலாஜி அப்படின்னா அடிப்படை தூக்கிருப்பாரு ரைட்டா. நீ யோக்கியனா இருந்தா மக்கள் ஜனநாயகன் பேர் மட்டும் படத்தை வச்சா பத்தாது, ஜனநாயகம் இருந்தீங்களா நின்றுக்கணும்ல. அங்கே நின்றுக்கிறோமா இல்லையா என்ன அப்போ என்ன பண்ணேன், அவங்க விசாரிச்சா கண்டிப்பா புலன் ஜெயில் போற கன்ஃபார்ம்டு. ஓடி போயிட்டேல எல்லா கேமராவும் பொறுமைடா கேமராலாம் தூக்கிட்டு இங்க இருந்து தள்ளி உங்களோட கேள்விக்கே வரேன். நீங்க திருப்பி விஜய் அவர்களையே நீங்க எடுத்துட்டு வர்றதுனால ஏன் எஃப்ஐஆர் இன்னும் விஜய் மேல போடாம அவரை சுத்தி இருக்கிற எல்லார் மேலயும் போட்டு வச்சிருக்கீங்க? ஆதவர்ஜுனா மேல, சிடி நிர்மல்குமார் மேல, ஆனந்த் மேல மத்திய அரசு பார்த்து கேள்வி ஏன் சார்? இப்போ இங்க லோக்கல் இப்போ நீங்க வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு இஷ்யூஸ், இங்க இருக்கிற போலீஸை பத்தி அவர் புதுச்சேரியில போய் தப்பா பேசினாரு அப்படின்ற மாதிரியான இங்க திமுக காரங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிற இந்த தருணத்துல ஏன் யோசிக்காம இவர் கரூர் இன்சிடென்ட்டை வச்சு இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இதே ஜெயலலிதாவா இருந்தா நீங்க அவர் வந்து அந்த கரூரை விட்டு தாண்டி இருக்க கூட மாட்டாருன்னு அப்போ ஸ்டாலின் அவர்களே ஏன் அந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுக்காம இவர் மேல ஏன் எஃப்ஐஆர் கூட போடாம சேர்த்துக்கோங்க இவ்வளவு எஃப்ஐஆர்ன்றது கூட ஏன் சொல்லாம இது நீங்க சொல்ற பதில் எதுக்காவது ஒன்னு கமிஷன் அடுத்த நாளே போட்டாச்சு. அவங்க ஆல்ரெடி ஆக்ஷன்ல இறங்கிட்டாங்க. யாரு? அருணா ஜெகதீஷ் வந்து அப்பவே அவங்க ஆக்ஷன் இறங்கிட்டாங்க. நீ இன்னையே பிரீத்திங் டைம் கூட கொடுக்காம கூட்டு என்கொயரி பண்ணும்போது முறையா பண்றதா பண்ணாரு. அம்மையா ஜெயலலிதா இங்க இருக்க 140 பேர் போட்டிருப்பாங்க. அம்மையா ஜெயலலிதா கரூர்ல 140 பேர் போட்டு பஸ் எல்லாம் இறக்கி இருந்தவெல்லாம் கைது பண்ணி திருச்சி இந்த கட்சியை பேன் பண்ணிருப்பாங்க. இன்னொரு பொடி மேல போய் சொல்லவா? அம்மையா ஜெயலலிதா அந்த தாவக்கிற கட்சியை மூலம் அவர் உருவாக்கி அதை ஒத்துக்கிறீங்களா? எங்க நான் கேட்கிறேன், அன்னைக்கு சொன்னாரு தலைவர் வந்து காலையில என்ன சொன்னார் பாத்தீங்களா? ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் எந்த தலைவனும் தன் தொண்டன் சாவதை விரும்ப மாட்டான். அப்படி ஒரு ஆளுமையை அவ்வளவு சாஃப்ட் கார்னர் எந்த உலகத்தையும் நீ அப்படி லீடர். அப்போ நீங்க விஜய் அவர்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்கணும்ல. தன்னை பாக்குறதுக்காக தான் இத்தனை மக்கள் வந்திருக்காங்க. அவர் மட்டும் இந்த ஜனங்கள்லாம் சாகணும்ன்ற ஒரு மைண்ட் செட்லயா சார் வந்து இவ்வளவு பெரிய அவப்பேரை வாங்கிருக்கோம்? நான் இப்போ உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். நீங்க இதுல நாமக்கல் எங்க இருந்து பேசுறீங்க? மக்களை தாண்டி தானே பேசுறீங்க. அதே மாதிரி நானே சொல்றேன், நான் பேசுறீங்கல்ல இங்க வரும்போது நீங்க வாங்கின மூட்டு பத்தனை போலீஸ் அனுமதி வாங்கினீங்க. எதுக்கு புஷியானந்த் வந்து 12 மணிக்கு வர பேட்டி கொடுத்தாரு? 7 மணி நிற்கிறாங்க, மக்கள் நிற்கிறாங்க. அப்போ நீங்க வந்து ஜனநாயக ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக வேண்டியே பெரிய ஒரு கூட்டத்தை ரெடி பண்றீங்க. இது எல்லாம் அவர் தெரிஞ்சு. அதே மாதிரி ஒரு மக்கள் தலைவர் தெரியாதா? ஏங்க உள்ள போனா பஸ் உள்ள போறதுக்கு இடமே இல்லை. வீடியோ பாருங்க மேடம், டெய்லி வீடியோ வந்துட்டு இருக்குது. மேல ஒரு இரும்பு தகர சீட்ல நிக்கிறாங்க, மேல மக்கள்லாம் கீழே 50 பேர் உட்காந்துருக்காங்க. தகர சீட் சரிஞ்சோன்னு அள்ளி இங்கிட்டு ஓடுறாங்க. அவன் தப்பிச்சு போய் ஜென்ரேட்டர் ரூம்ல ஓடுறான். ஜென்ரேட்டர் ரூம்ல கரண்ட் வந்து அவங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட் கட் பண்ணல, உள்ள செத்து போயிடுற அவங்க தான் வயிறு புடுங்கி விட்டது. அவங்க நீங்க வந்து இருக்கு. அப்போ போலீஸ் வந்து நிப்பாட்டுறாங்க, எங்க வெளியில நிப்பாட்டுறாங்க. சார் இந்த விஷயம் இல்ல இத நீங்க முடிச்சுங்க நீங்க. அதாவது போலீஸ் போவேனான்னு சொல்றாங்க, தடுக்குறாங்க. தாவக தொண்டை உள்ளவான்னு சொல்றாங்க. ஒரு தலைவன் தான், நீ ஒரு தலைவன் தெரியாத உள்ள போனா மத்த செத்து போறாங்க. நீங்க செத்தவங்க எத்தனை பேர்? இந்த நாட்டை கூட 20% மக்கள் யாரா செத்தாங்களா? இங்க உன்னைய நம்பி தாழ்த்தப்பட்ட கீழே உன்னைய நம்பி வந்த மக்கள். ஒரு பக்கம் திருமாவளவன் தலைவர் தொழுத்துமாவளவன் வந்து 2000 ஆண்டு அடிமைப்பட்ட மக்களை அரசியல் பயப்படுத்திருக்காரு. அநியாய துறவோன்னு ஒரு பக்கம் பேசி உட்காந்துருக்காரு. 10 வருஷம் தன்னை அர்ப்பணிச்சு கொண்டு கடவுள் தொழில் வேலை தூக்கி போட்டு உட்காந்து ஒரு நாளைக்கு 1000 பேர் தூங்கி எந்திரிச்சான தலை சுற்றி 10 பேர் உட்காந்துருப்பாங்க. எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை கலெக்டர் போன சொல்லி ஆஃபீஸ்க்கு தான் 10,000 பேர் இருப்பாங்க. 1000 பேர் பிரச்சனை ஒரு நாளைக்கு வந்து வாங்கி அப்படியே போஸ்ட் ஆஃபீஸ் சார்ட் அவுட் பண்ணி அங்கங்கே பிரிச்சு டெய்லி 1000 பேர் பிரச்சனை தீர்த்து உட்காந்துருக்காரு. கள அரசியல் இப்ப இந்த பாயிண்ட்ஸ் யாருமே டினை பண்ணல. கண்டிப்பா இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்றேன். இப்ப கடைசியா நான் ஒரே ஒரு கேள்விதான். 18% விஜய் அவர்களுக்கு வந்து இப்போ இந்த ஜோதிடர்கள் கணிச்சிருக்காரு, அது நீங்க வந்து அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. சரி, இப்போ நான் அந்த திமுகக்கே ஒரு கேள்வி கேட்கணும். வாய்ப்பே இல்லை சொல்ல மேடம். மீடியா ஸ்பெகுலேஷன் ஒரு 5% வர சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அது மீடியா சரி. இப்போ திமுக இவ்வளவு பேசும்போது நான் இன்னொரு கடைசியா ஒரு கேள்வியோட முடிச்சுக்கிறேன் சார். டாஸ்மாகோட இந்த போன பொங்கல் இல்ல இந்த தீபாவளி இப்ப இந்த வரப்போற பொங்கலுக்குலாம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்றதெல்லாம் எப்படி சார் அது பாக்குறீங்க? நான் வந்த உடனே முதல் கையெழுத்து மது விலக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கையெழுத்து நான் போடுவேன்னு சொன்னதும், நீட்டுக்கு நான் வந்து கையெழுத்து போடுவேன்னு சொன்னதும், ஏன்னா நீட்டுக்கு வந்து இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க எதிர்பார்த்தது என்ன 2024 அங்க காங்கிரஸ் அங்க ஆட்சி அமைக்கும், அப்போ வந்து அந்த அதுல வந்து ஒரு கூட்டணி இதுல வந்து அவங்க அதை பேன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால இப்ப அது மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஃபைன், ஓகே. நீட்
இப்போ இந்த மது விலக்கு அப்புறம் ஆணவ படுகொலைகள் இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு டெசிஷன் எடுக்க தான் சார் போறாங்க? ஒவ்வொன்றா வரணும். ஒரு டாஸ்மாக் பற்றி கேட்டீங்க. கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க போராடுறாங்க. இவர் வந்து கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களை விட இவங்க இதுல இருக்கிற எம்எல்ஏவை அனுப்பி வைக்கிறாரு. அந்த கூட்டணி கட்சிகளோட போராட்டத்தோட நோக்கம் என்ன? மதுவிலக்கு. ஆனா இவங்க வந்து போய் கலந்துப்பாங்க. ஆனா அதுக்கு அகைன்ஸ்டா எதுவுமே செய்ய மாட்டாங்கன்ற மாதிரியான ஒரு அப்போ நாங்க மது விலக்கு வந்து கோடி கோடியா பல லட்சம் கோடியா கொள்ளையடிச்சா எடப்பாடி கவர்மெண்ட் நிப்பாட்டிருக்குன்னு அதை கேளுங்க முதல்ல. கோடி கோடியா கொள்ளையடிக்க அதுக்கு நான் அப்படிதான் சொன்னேன். இது வந்து நீ எவ்வளவு பெரிய கஜானா கண்டிப்பா மேடம், கண்டிப்பா ரியாலிட்டி பாருங்க. ரியாலிட்டி பாருங்க. கோடி பல லட்சம் கோடி கொள்ளையடிச்சவங்க தான் அப்படி நிற்கிறாங்க இன்னைக்கு. பொருங்க, நான் பதில் சொல்லி உங்களுக்கு பொருங்க. எதுக்கு இன்னைக்கு இவர் ஓபிஎஸ் முன்னாடி ஏன் ஆட்கள் இல்லை? அவர் பின்னாடி ஏன் இவ்வளவு பேர் எடப்பாடி பின்னாடி நிற்கிறாங்க? எடப்பாடி 12% ஓட்டுறது தெரியுமா? இன்னைக்கு 80% ஓட்டுறதா? அன்னைக்கு உட்காந்து அது போயஸ் கார்டன்ல இருந்து அந்த பெரிய அரசியல் ஆளுமையில வளர்ந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய இவர் டிடி தினகரன் வந்து இன்னைக்கு அவர் பாடி அவருடைய ஆட்கள் காணத்தா. நீங்க சவுத்துல போய் பார்த்துக்கலாம் அவருடைய களத்தை. எவ்வளவு பெரிய ஜாம்பாவான எவ்வளவு பெரிய மக்கள் ஓட்டு இருக்குது. எங்க டிஎம்கே ஏடிஎம்கே பேரே வந்து முக்குளத்தார் கட்சி பாருங்க. அவங்க எவ்வளவு பெரிய ஓட்டு வைங்க. அவங்க பின்னாடி ஏல பணத்தை கொள்ளையடிச்சு விட்டாரு. பல லட்சம் கோடி அவர் பின்னாடி நிற்கிறவங்க எல்லாத்தையுமே நான் சேலஞ்ச் பண்ணி அன்னைக்கு. அவர் பின்னாடி ஏன் இத்தனை பேர் எடப்பாடி பண்ணி ஓடுறாங்க? எங்க எதுக்கு அவர் சாதாரண பலாப்பழம் சேர்ந்து ரெண்டவராங்க ஓபிஎஸ் ஒண்ணுமே இல்லாத ஜீரோன்னு சொன்னீங்களே. 3 லட்சம் ஓட்டு வாங்க ராமநாதத்தில். அவங்க முக்குளத்தார் வங்கி அப்படியே இருக்கு. முக்குளத்தார் கட்சியே பேரு. அந்த அம்மா ஜெயலலிதா பின்னாடி இருந்து அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் மட்டும் தான் இருந்தாங்க ஒழிய அம்மையார் சசிகலா தாங்க கவர்மெண்ட்டு. அப்போ இருந்தே இப்போ அவங்க கவர்மெண்ட். அவங்க தான் ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ எல்லாமே கட்சி தலைவி அவங்க தாங்க. பேருக்கு தாங்க நிரந்தர பொதுச்செயலாளர் ஜெயலலிதா. நிரந்தர பொதுச்செயலாளர் யாருன்னா அம்மா தானங்க. நீங்கள் அவங்க நான் இன்னொரு கேள்வி கேட்குறோம். இப்படி எதுக்கு சொல்லுங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரி வருது சொல்லுங்க. ஆக்சுவலாக மோடியை பொறுத்த மட்டும் சிவராஜ் ஏங்க டெம்மி பண்ணுறாரு. சிவராஜ் அவங்க வந்து ஏன் இப்போ வந்து எத்தனையோ தொடர்ந்து சீஃப் மினிஸ்டர் தூக்கி அமைச்சராக்குற அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஆர்எஸ்எஸ் கொடுத்த அஜெண்டா என்ன? 2 லேடியை தொடாத. அதே மாதிரி ஒரிசாவில் வந்து பிஜு பண்டாய் தொடாது. ஒரு லேடிண்டா ஜெயலலிதா தொடாத அரசு அஜெண்டா அதே. மம்தா பண்டாய் தொடாது. இதான கொடுத்த அஜெண்டா. அப்போ ஜெயலலிதா காலி பண்ணோடனே ஏடிஎம்கே காலி பண்ணணும். இதுதான் அப்படி. அப்போ மிகப்பெரிய ஜாம்பாவான் யாரு இன்னைக்கு ஓபிஎஸ் அட்ரஸ் லிஸ்ட்லயே கிடையாது. அன்னைக்கு யாரு பவர்ஃபுல்லு அம்மையா? இல்ல நான் சொல்லி இதுக்கு பள்ளி சொல்லி இல்ல நீங்க வந்து பிஜேபி பண்றதுக்கெல்லாம் வந்து எங்க கவர்மெண்ட் சொல்லாங்க. அதாவது ஜெயலலிதா நம்பர் 1 இந்த பேரலா கூட சொல்லலாம். யாரு அம்மையார் சசிகலாவை. நம்பர் 2 ஜெயலலிதா. 3 ஓபிஎஸ் 4 வந்து நத்த உசூல். அது பவர் சென்டர் இன்னைக்கு கேளுங்க. பவர் சென்டர் இன்னைக்கு. அப்போ அப்படி இருந்த ஆளு அம்மையாரை ஏன் வரவிடல? ஏன் சசிகலா வரவிடல? நீங்க ஒண்ணும் இல்ல ராஜாஜி காலில் அம்மா ஜெயலலிதாவுடைய அவங்க பூத உடலை வச்சுக்கும் போது ஓபிஎஸ் கட்டி அணைக்கிறாரு யாரு? மோடி. ஜெயலலிதா மாதிரி தலையை தடவுனா மொட்டையடிக்கணும். அவ்வளவு பெரிய ஆளுமை இங்க இருக்கக்கூடாது. அப்ப கட்சியை கைப்பற்றியான ஏதாவது ஒரு கட்சியை தராடு உடைச்சாதான் பிஜேபி வர முடிக்கிறக்காண்டி அவங்கள வந்து கூவத்தூர்ல நீங்க பாத்துருப்பீங்க. எல்லாத்தையுமே பேச மாட்டாங்க. இங்க பாருங்க, நீங்க அவங்க வந்திருந்தாங்கடா இன்னைக்கு இந்த அளவுக்கு நிலைமை ஏடிஎம்கே அழிஞ்சிருக்காது. இன்னைக்கு அவங்க வந்திருந்தாங்க. எனக்கு அது வேண்டாம் சார். நான் அந்த கேள்வியே கேட்கல. நான் கேட்ட கேள்வி மது விலக்குக்கு கையெழுத்து போட்டீங்களே, இந்த டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்கீங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்டா நீங்க ஏடிஎம்கேல ஜெயலலிதா அம்மா இறந்ததெல்லாம் எனக்கு எதுக்கு சார்? நானும் அதெல்லாம் பார்த்துட்டு தானே சார் இங்க வந்திருக்கேன். மேடம் இந்த கட்சியை நீங்க கஜானா காலி பண்ணி தான் போனீங்க. நாங்க கவர்மெண்ட் ரன் பண்ணோமா? அது மதுவிலக்கு நீங்க மதுவிலக்கு சொல்ல வளர்ச்சி ஒரு நான் அப்படி சப்போர்ட் பண்ண. நான் மதுவிலக்குக்கு வந்து நான் வந்து மதுவிலக்கு அப்படி நான் சப்போர்ட் பண்ணவே இல்லை. எந்த அளவுக்கு இப்ப தமிழ்நாட்டுல அந்த மாதிரி கேள்வியே திருத்தணி இன்சிடென்ட் உங்களுக்கு தெரியுமா சார்? பார்த்தோம். ஆனா வந்து இங்க ஆணவ படுகொலைகள்லாம் எதனால நடக்குது, எப்படி நடக்குதுன்றத பாத்தீங்களா? +2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பியர் குடிக்கிறாங்க, அந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டீங்களா? சரி, அதை பத்தி தான் என்னோட இது. அதெல்லாம் நீங்க வந்தா திமுக கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ண போகுதுன்றதுதான் சார் என்னோட கேள்வி. இப்போ வந்து சசிகலா அம்மா கவர்மெண்டா இல்ல ஜெயலலிதா வந்துட்டாங்களே அவங்க இறந்துட்டாங்க வேண்டாம் சார். இதெல்லாம் இப்ப மக்கள் பார்க்கல. மக்கள் இப்போ ஏஐஏ அப்புறம் வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு எவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். அரசியல் களம் இப்ப எப்படி மாறி இருக்குன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஈக்குவலா இப்ப 18% கொண்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வருவாருன்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரியான ஒரு சர்வேல சொல்ற அளவுக்கு அவர் வந்து வின் பண்றாரோ இல்ல எதிர்கட்சி தலைவரோ, பட் அந்த அளவுக்கு ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷன் கொடுக்கும் பொழுது இன்னும் டிஎம்கே என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்ய போகுதுன்னு தான் சார் என்னோட கேள்வி. சரி, அவ்வளவுதான். விஜய் 18% சொல்றீங்க இல்லையா?
எங்க இன்னைக்கு களத்திலே இல்லைங்க விஜய். நீங்க ஃபைன் சார், அது உங்களோட பார்வை. இது நம்ம டிஎம்கே மக்கள்கிட்ட இந்த மாதிரி விட்டுடுவோம். களமே அவங்க தாங்க 18% ஏங்க அப்போ எடப்பாடி கவர்மெண்ட் அவ ஈக்குவலா ஓட்டு வாங்க சொல்றீங்களா? அவங்க சொல்றீங்களா நீங்க? அதுதான் சார், நான் இப்ப வந்து இது என்னோட கணிப்பு கிடையாது, மக்களோட கணிப்பு. இத சர்வே சொன்னது குத்துப்பாட்டு பாடி கேவலமான கீழ்த்தரமான தரங்கட்ட சாக்கடைத்தனங்களை பாட்டில் வச்சு பசங்கள் எல்லாம் கெடுத்து குட்டிச்சாராக்கி அவங்களை வந்து மண்டையை பொல்யூட் பண்ணி எந்த லட்சியம் இல்லாம தக்குரியா கொண்டாந்த ஜெய வந்துருவாரு. எப்படி இந்த கேள்வி தயவுசெய்து போய் சொல்லுங்க. எங்க கமல்ஹாசன் எவ்வளவு பெரிய ஆளுமை, ரஜினிகாந்த் எவ்வளவு முன்னாடி இவர் ஒண்ணுமே இல்லைங்க. நீ கமர்ஷியலா பணம் பண்றதுக்காக வேண்டி மம்மி டாடி வீட்டில் இல்லை ஏங்க என்ன மாதிரி கேவலமான பாடலை பாடி இந்த பசங்களை ஃபுல்லா எங்க ஃபர்ஸ்ட் 10 வருஷத்துல எடுத்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ரெட் ஜெயின் மூவிஸை கேள்வி வச்சுக்கங்களேன், எல்லா ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டேன் கமனுக்கு. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து யாரு அவருடைய படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இவருக்கு பாத்ரூம்ல மட்டும் ஜோப்போட அவ்வளவு கேவலமான படங்கள், ஒரு கிட்டத்தட்ட ப்ளூ ஃபில் மாதிரி அவ்வளவு கேவலமான படங்கள். நீங்க பாருங்க, நீ என்ன சொல்றேன், நீ அவருடைய நான் இன்னும் மட்டும் எனக்கு வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் இருந்துச்சுடா ரீலீஸ் பண்ண பார்த்து ஒருத்தவங்க ஒரு ஜெயலலிதா விஜய நேரம் அவருக்கு அதில் போய் கல்லர் தெரிய ஆரம்பிச்சாங்க. எந்த கூட ஒரு ஆள் போக மாட்டாங்க. அவ்வளவு எல்லா இளைஞர்களையும் புலூட் பண்ணி மைண்டை புலூட் பண்ணி கேவலமான கீழ்த்தரமான தரங்கட்ட சாக்கிரத மையங்களை உருவாக்கி விட்டு சீரழிச்சு வச்சவதான் விஜய். எப்படி போடுவோம்? எப்படி நாங்கள விட்டுருவோம்? அவரு வரது கருத்து சொல்லுங்க. இப்போ போய் பிஜேபியில் கூட வைக்கீங்க. உங்க கொள்ளு தலைவர் 5 பேர் வச்சுக்கல எந்த முகந்தார வச்சு நீ பேர் கூட்டிட்டு போவாங்க அவங்க கூட. ஏன்னா ஒன்று தூக்கி உள்ள போடுவாங்க, எது அல்லாட்டி ஒன்று உள்ள போடுறாங்க. யாரு இந்த 18% இந்த கான்செப்ட் தயவுசெய்து ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்க நீ கமர்ஷியலா வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு புனிதமான வழிகள் எத்தனை இருக்குங்க. எங்க அது நம்ம அண்ணாமலை சொல்லுவார், அது சொல்லுவாரு, ஏங்க புனிதமான அரசியலை கொண்டு. அதாவது இந்த அரசியலை நீ வந்து இந்த சினிமா உலகத்தை அவ்வளவு உன்னை வச்சு படம் எடுக்கிற எவனுமே தயாரில்ல அன்னைக்கு. சரி சார், இப்ப நீங்க திரும்ப நீ விஜயை வந்து பூஸ்ட் பண்றது எதிர்கட்சி அந்த வார்த்தையை தான் நான் டென்ஷன். எதிர்கட்சி தலைவர் எங்க சார் ஒரு நிமிஷம், முதல்ல நானே சொல்றேன், அவர் 5% சொல்றீங்க நீங்க ரைட். நான் வந்து உண்மையாவே இந்த இன்டர்வியூவை வந்து டெஃபினட்டா இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன் சார். ஏன்னா நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் கேட்குற கேள்விகளும் இந்த மக்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி இன்னும் ஒரு 10 நாள் ஒரு வாரத்துல வந்து இப்போ கூட்டணி கட்சிகள்லாம் அப்புறம் கொள்கைகள் எல்லா கட்சிகளும் அனௌன்ஸ் பண்றது, கூட்டணிலாம் எல்லாமே அனௌன்ஸ் பண்றதுன்றதை நம்ம பார்க்க தான் போறோம். தொடர்ந்து மக்கள்கிட்டே இந்த விஷயத்தை நம்ம வந்து விட்டுடலாம் சார். இவ்வளவு நேரம் உங்களோட கருத்துக்களுக்கும் உங்களோட பார்வைகளுக்கும் ரொம்ப நன்றி சார். ரைட் மேடம்.